ஹாய், வெல்கம் டு ஆதி கிரியேட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சாரீ வந்து பார்த்தோம்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ சாரீ காமிக்கிறேன் பார்க்க. சாரீ வந்து பார்த்தோம்னா இந்த சாரீ உங்களுக்கு இந்த சாரீ தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்க சாரீ இது. ஸோ இந்த சாரீக்கு நம்மளுக்கு ப்ளைனாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்டரில் மட்டும் நம்மளுக்கு, அதாவது ஹேண்ட் பார்டருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரில் மட்டும் நம்மளுக்கு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பார்ட்டில் வச்சுட்டு இதவே நம்ம எம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து வேறு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு எம்போஸிங்காக தெரியாது. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம இதவே வந்து ஃபுல்லாக எம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்து நம்ம எம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுக்குறோம். அதுவே நெக் போர்ஷனுக்கு வந்து ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிசைன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சாரீலையும் இல்லை, இதுலேயும் வந்து ப்ளவுஸ்லேயும் இல்லை. நம்மளுக்கு சாரீல ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் வந்து நம்ம எடுத்து சாரியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு தான் நான் வந்து நெக் போர்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் பார்ட்டோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், இது எப்படி எந்த மாதிரி எம்போஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கிறத காமிக்கிறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக் போர்ஷன் எப்படி கவர் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3 நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து த்ரெட் ஒர்க் வச்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக சரியாக யூஸ் பண்ணி 3 லைனில் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஆன்டி கோல்டு பீட் 2 mm ஆன்டி கோல்டு பீடை வந்து ஒரு லைனாக நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இது நம்மளுக்கு பார்டரே வந்து பெருசாக இருக்கிறதுனால ஸோ சிம்பிளாக இந்த ஆன்டி கோல்டு பீடை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு டிசைன் மட்டும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இது ஆல்மோஸ்ட் இது பார்டர் ஒர்க்குங்கிறதுனால ஸோ நம்ம ஆல்ரெடி எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பிக் பார்டராக நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமாக என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஷார்ட் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்க ஒரு பீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 சைடில் கொடுத்துட்டு சென்டராக வந்து ஒரு பீடு அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டல் மாதிரி ஷேப்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜரி த்ரெட்லேயே கொஞ்சம் தின்னாக ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நமக்கு செய்யும்போது ப்ளவுஸில் வந்து அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு சிமிலரான கலர் வந்து என்ன சூஸ் பண்ணாலும் அது வெளியில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயே கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது, அவாய்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம பாட்டிலே இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதோட அந்த ஸ்டெம் பார்ட், அதாவது அந்த தண்டு பகுதியை அதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன அந்த அவுட்டர் லேயரில் ஒரு ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கோல்டு சுகர் பீட்ஸை கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல் பக்கமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக பிங்க் கலரில் 4 mm ஸ்டோன் வந்து கிடைக்கல. ஸோ அந்த ரீசன்னால் நான் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலர் தான் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல வயலட் கலர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேலே ஒரு பார்டர் கிடச்சிது. ஸோ அந்த பார்டர்லேயும் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் கோல்டு பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து செயின் ஸ்டோன்ஸை 2 mm ஒயிட் ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்தேன். அதுக்கடுத்து மறுபடியும் வந்து ஒரு லைன் மேலே நம்மளுக்கு சுகர் பீட்ஸை கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெத்தடில் மேலே இருக்க அந்த ஒரு பார்டர் லைன் ஒரு கோடு மாதிரி தெரியல. ஸோ அந்த
இடத்துலையும் வந்து சேம் இதே மாதிரியான ஒரு சுகர் பீட் லைன், ஒரு ஒயிட் ஸ்டோன் லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர் போர்ஷன்லேயும் வந்து அதில் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு மேலே வந்து அகெயின் அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்க அந்த பீடை வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம ஒயிட் கலரில் கோல்டு கலரில் ஜர்தோசி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஜர்தோசி வந்து ஆக்சுவலி இந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ லைட் இல்லாதனால என்னால் சார்ஜ் போட முடியல. ஆனால் வந்து மேலே வந்து இந்த ஜர்தோசி எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது, எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறது நான் மேலே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பீட் அந்த ட்ராப் பீடுக்கு அடுத்து ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கோல்டு கலர்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 5 இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் மட்டும் வந்து 6 பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து 5 தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு அதை சுற்றி அந்த ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனையும் சுற்றி நமக்கு சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸோ சுகர் பீட்ஸில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து அந்த ஃப்ளவர் போர்ஷனை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் அந்த 5 குந்தன் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி சுகர் பீட்ஸை ரவுண்டாக கொடுத்தோம். அந்த ஃப்ளம் ஸ்டோன்ஸை பேஸ்ட் சுற்றி. ஆனால் வந்து இந்த 6 ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஃபாக எடுத்து தான் வர மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரீசனால் தான் வந்து அதுக்கு கொடுத்த எல்லா ஃப்ளவருக்குமே வந்து நான் 5 மட்டும் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹாஃபாக தான் எடுத்திருக்கோம். ஸோ சேம் இதே மெத்தட்லேயே நம்ம இந்த மிச்சம் இருக்க 6 ஸ்டோன்ஸு மிச்சம் இருக்க 4 ஸ்டோன்ஸுக்கும் நம்மளுக்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ரவுண்டாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து 4mm ஆன்டிக் கோல்டு வீட சென்டரில் கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் தான். ஸோ அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீடை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டேன். அதாவது நம்மளுக்கு புட்டாஸ் ஷேப்பில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த எல்லா போர்ஷனுக்கும் சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த ஒவ்வொரு 2 புட்டாஸ்க்கும் இடையில புட்டாஸ்க்கு இடையில வந்து நம்ம ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். சாரீ வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால ஸோ 2 புட்டாஸ்க்கு இடையில பிங்க் கலர் ஷேப்பில் நம்ம வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸை வந்து 4mm ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் மேலே வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஷேப்லேயே நம்மளுக்கு மேலே வந்து ஷேப் இருந்தனால ஸோ இந்த ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவும் வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஜிக்ஸாக் அதாவது ஒரு மாதிரி ஷார்ப் ஏஜ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ட்ரையாங்கிளே வந்து ஒரு ஷேப் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு நாட்டு நம்மளுக்கு சாரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால ஸோ அதில் பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு ஒரு நாட் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜர்தோசி ஒர்க் கொடுக்க போகிறோம். ஜர்தோசியில் நக்ஷி ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே பார்க்க ஒன்று தான். ஸோ அதோட அந்த ஒரு அவுட்லுக் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த நக்ஷி இந்த நக்ஷியை தான் நம்ம வந்து அடுத்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஷேடட் சீக்வன்ஸு. அதாவது ஒரு ஆங்கிளில் பார்க்க நம்மளுக்கு எல்லோ கலர் மாதிரி தெரியும். ஸோ அதுவே ஒரு ஆங்கிளில் நம்மளுக்கு உங்களுக்கு 2 கலருமே இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர்லேயும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடடில் இருக்குது இந்த சீக்வன்ஸு. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து நான் பிங்க் கலரில் 8 ஸ்ட்ரிங்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கறதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு லைன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு நீடில் இந்த நீடில் நார்மல் ஸ்டிச்சிங் த்ரெட்டில் தான். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இதில் மேலே இப்படி கொடுத்து நம்ம மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம நாட் ஒர்க் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாட் போட்டு ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி சேம் அதே அந்த ஹோல் வழியாகவே மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட் பர்ஃபெக்டாக விழுந்துடும். ஸோ இந்த நாட் போடும்போது இந்த த்ரெட்டு வந்து எதுலேயும் வந்து சிக்கிக்கிறாமல் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நாட்டு வந்து விழுகும். நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த நாட்டு வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நாட்டு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சைடு இதில் வந்து மொத்தம் 6 சீக்வன்சஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
நக்ஷியோ இல்லை ஜர்தோசியோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீடில் வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம துலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்பர் 24. ஸோ இது வந்து இந்த நக்ஷிக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நக்ஷியோட ஹோல் வந்து ஜர்தோசியோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நக்ஷி ஜர்தோசி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஒர்க்கு தான். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஜர்தோசியை எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணுறது, அதே சமயத்தில் எப்படி நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக சிம்பிளாக நம்மளால் எப்படி கஷ்டப்படாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் சேர்ந்து அதை எடுத்தேன். அதை போடும்போது அது ரொம்ப லென்த்தாக அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதனால தான் வந்து அதை நான் இன்னொரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு நக்ஷியை வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் யூஸ் பண்ணது நக்ஷி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நக்ஷியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம சீக்வன்ஸ் கொடுத்த அந்த இடையில கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் வந்து இந்த நக்ஷியை வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி நம்ம வந்து ஷேப் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நக்ஷி எடுத்துகிட்டு நம்மளுக்கு துலிப் நீடிலுங்கிறதுனால மேக்ஸிமம் 2 தான் எடுக்க முடியும் இந்த ஷேப்புக்கு. ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக அப்படின்னா அதிகம் வச்சு 1 தான் எடுக்க முடியும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பேக் ஸ்டிச் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அகைன் வந்து நம்மளுக்கு 2வது அந்த நக்ஷியை கொடுத்துட்டு அகைன் அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டிச். ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக நம்மளுக்கு நக்ஷியையும் ஜர்தோசியும் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லோடிங் ஸ்டிச்சு தெரியணும், அவ்வளோதான். ஸோ லோடிங் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இந்த நக்ஷியோ ஜர்தோசியோ ஒர்க் பண்ணிட முடியும். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு அவுட்டர் லைனில் நம்ம வந்து நக்ஷியவோ ஜர்தோசியோ வச்சு கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து லோடிங் மெத்தட் தெரியணுன்ற கட்டாயம் இல்லை. ஸோ அகைன் லோடிங் மெத்தடே நம்ம கொடுத்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரம் வந்து ஃபினிஷ் பண்ணவும் முடியும். சேம் இதே மெத்தடையை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே வந்து இந்த நக்ஷியை நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே வந்து குந்தன் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் அதே லோடிங் மெத்தடையே யூஸ் பண்ணி ஒரு 2 லைன் மட்டும் அடுத்தடுத்து கீழே வர மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் வந்து ஒரு 3 லைன் கீழே வர மாதிரி ஒரே இடத்துல வர மாதிரி போட்டு பார்த்தேன். ஸோ அது வந்து அதை விட 2 லைன் மட்டும் கீழே வர மாதிரி போட்டப்போ நல்லா இருந்தது. ஸோ இப்போ அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை வந்து மேலே அந்த சைடில் எடுத்ததுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2 லைன் மட்டும் 2 தடவை மட்டும் கொடுத்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். சில்வர் குந்தன் ஸ்டோன்ஸில் சின்னது, ரொம்ப சின்னது. ஸோ அந்த ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸை வந்து மேலே வந்து க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். நீங்கள் அதான் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சின்னதாக இருக்க ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜில் 1, சைடில் 2. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கேன். இதோடு வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸோட ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓவராலாக நம்மளுக்கு லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பார்டரை மட்டும் நம்ம ஃபுல்லாக எம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து மைக்ரோ பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மைக்ரோ பீட்ஸ் என்கிட்ட வந்து இல்லை, நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.